இன்னைக்கு நம்ம நெஸ்டட் லூப்ஸ் வந்து எப்படி பைத்தான்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு, வெல்கம் டு ஜி ஸ்குவாட். ஸோ ஃபர்ஸ்ட் நெஸ்டட் லூப்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். நெஸ்டட் லூப்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ லூப் தட் இஸ் வித்தின் அனதர் லூப். ஓகேவா? ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருந்ததுன்னா அதுதான் வந்து நம்ம நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வெளியில இருக்கிற லூப்பை வந்து நம்ம அவுட்டர் லூப்னும் உள்ளார இருக்கிற லூப்பை வந்து இன்னர் லூப்னு சொல்லுவோம். அதோட சின்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். அவுட்டர் லூப் இருக்கும், அதுக்குள்ளார இருக்குது இன்னர் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெஸ்டட் லூப்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு ஃபார் லூப் இருக்கலாம், ரெண்டு வெயில் லூப் இருக்கலாம், இல்ல ஒரு ஃபார் ஒரு வெயில் இருக்கலாம், இல்ல ஒரு வெயில் ஒரு ஃபார் அப்படின்னு இருக்கலாம். அது எப்படி தேவைப்படுதோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு ஃபார் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இன்னொரு ஃபார் லூப் ஃபார் y இன் ரேஞ்ச், ஓகேவா, இல்லைனா 1,6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஒய்யை வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு சிங்கிள் லைனில், அதாவது ஹரிசாண்டலாக எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நான் எண்ட் இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்ல 1 to 5 வரைக்கும் கவுண்ட் ஆயிருக்கு, அதுவும் 3 டைம்ஸ் கவுண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை இன்னும் தெளிவாக இது பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஒன்று கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, அவுட்டர் ஃபார் லூப் வந்து 3 நட ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். இன்னர் ஃபார் லூப் வந்து 1 to 5 வரைக்கும் போகும். ஸோ நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். 1 to 5 வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு லூப் பிரிண்ட் ஆன உடனே ஒரு லைன் அப்படியே ரெண்டாவது லைனுக்கு கீழே வர சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பிரிண்ட்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு லைன் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தட் நமக்கு 3 நட இந்த லூப் ரன் ஆகிருக்கு. ஓகேவா? 1 to 5 வந்து கவுண்ட் ஆகுறது 3 டைம்ஸ் கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் வந்து நம்ம எழுதுவோம்.